ஹலோ ஆல் வணக்கம். நான் ராம் பிரசாத் ரம்மி சிம்பிள் மார்க்கெட்ல இருந்து. சரிங்களா? நாளைக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் 8த் ஜான் 2025 பார்க்கலாம் நம்ப. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது இன்னைக்கு இந்தியால? அ என்ன மேஜர் மேக்ரோஸ் ரிலீஸ் ஆயிருக்குங்கிறத பார்த்துக்கலாம். டாலர் மார்க்கெட்லயும் சரி, இந்தியன் மார்க்கெட்லயும் சரி என்ன மேக்ரோ ரிலீஸ் ஆயிருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஹெச்எம்பிவி வைரஸோட இது குறைஞ்சதுனால இன்னைக்கு மார்க்கெட் ரீகெயின் ஆயிருக்கு. இது நம்ம நேத்தே டிஸ்கஸ் பண்ணது தான். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. இந்த நிஃப்டி வந்து 0.4%ம் பேங்க் நிஃப்டி வந்து 0.6%ம் ரெக்கவர் ஆயிருக்கு. சரிங்களா? அதனால நேத்து அதோட ஸ்டீப் லாஸ் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி மேல வந்திருக்குது. சரிங்களா? மேஜரா இன்னைக்கு என்ன ரிலீஸ் ஆயிருக்குன்னா, இந்தியாவோட ஜிடிபி ஃபோர்காஸ்ட். சரிங்களா? இந்தியாவோட ஜிடிபி ஃபோர்காஸ்ட் வந்து 6.4%ன்னு வந்திருக்கு. இது ஆல்ரெடி ஆர்பிஐயோட கைட்லைன் முன்னாடி குடுத்தது வந்து 6.6க்கு வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து 7.4 வரலையும் வச்சிருந்தது. 6.6ஆ குறைச்சிட்டாங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025க்கு. ஸோ இதனால ஒரு பெரிய நியூஸ் கிடையாதுன்னு இல்ல. இது எக்ஸ்பெக்டட் தான் இது. சரிங்களா? ஸோ இந்த மாரி இது ஜிடிபி. அதனால இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டியும் சரி, நம்ம இந்தியன் ஏடிஆர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல் ரியாக்ஷன் இல்ல. ஸோ மீன்ஸ் தட் இன்னும் இந்த இது வந்து டேட்டா ஆல்ரெடி டைஜஸ்ட் ஆயிருக்குன்னு தான் அர்த்தம். பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு. இது மேஜர் மேக்ரோ இன்னைக்கு இந்தியால ப இந்தியன் ஆஸ்பெக்ட்ல ரிலீஸ் ஆனது. டாலர் மார்க்கெட்ல என்ன வந்திருக்குன்னா, ஜாப் டேட்டா மீன்ஸ் இன்னும் நம்பர் ஆஃப் யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல ஜாப் ஓப்பனிங் டேட்டா வந்திருக்கு. 8.1 மில்லியன் ஜாப்ஸ் வந்து ஜாப்ஸ் கம்பேர் டு அக்டோபர் வந்து 7.9 மில்லியன். ஸோ இது இன்க்ரீஸ் ஆஃப் அரௌண்ட் 0.2 மில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நார்மலாக வந்து ஜாப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மீனிங் வந்து என்னன்னா மார்க்கெட் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடக்கும். ஜாப் வந்துச்சுன்னா உங்களுக்கு சேலரி வரும். அதனால எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நிறைய வரும். அதனால இன்ஃப்ளேஷன் பாசிபிலிட்டிஸ் வரலாம். இது மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் அகைன்ஸ்ட்டு. இதனால பார்க்கணும் கொஞ்சம். இந்த யுஎஸ் மார்க்கெட் இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யுஎஸ் மார்க்கெட் எல்லா மேஜர் டவ் ஜான்ஸ் எஸ்என்பி நாஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா 0.3 டு 0.5% கிட்ட கீழே லோயர் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ட்ரெஷரி ஈல்டு இன்னொன்று என்னன்னா ட்ரெஷரி ஈல்டும் 4.67க்கு வந்திருக்கு. இது ரெண்டு மேஜர் ரீசன்ஸு கொஞ்சமாக யூஎஸ் மார்க்கெட் இப்போ கீழே வந்ததுக்கு காரணம். சரிங்களா? இப்போ ஜனவரி 20th வந்து ட்ரம்ப் வந்து சார்ஜ் எடுக்கிறாரு. சரிங்களா? ஸோ அது முடிய மார்க்கெட் பெரிய லெவலில் இறங்கக்கூடாது. அப்படி தான் மெயின்டைன் ஆகுற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு. இப்ப இன்னைக்கு மார்க்கெட்டோட பிஹேவியர் என்னென்ன இது வந்து என்னன்னா, அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் த ஸ்டாக் வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கு. ரிமைனிங் 25% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. செக்டர் வைஸ் கெயின் பார்த்தீங்கன்னா, செக்டர் வைஸ் ஒன்லி ஐடி செக்டர் தான் ட்ராக் பண்ணியிருக்கு மார்க்கெட்ட. மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏன்னா டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் வரதுனால லிட்டில் நர்வஸ்னஸ் இருக்கு. அதனால ஐடி செக்டர் மட்டும் டவுன். மத்த எல்லா செக்டரும் பார்த்தீங்கன்னா 0.3 டூ 0.4, 0.5% ஓவராலா பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து மார்க்கெட் பிஹேவியர். ஃபர்ஸ்ட் வந்து கீ இம்பார்ட்டன்ட் மேக்ரோஸ் ரிலீஸ் ஆனது 2த்தையும் பார்த்துட்டோம். இந்தியன் மார்க்கெட்டும் சரி, டாலர் மார்க்கெட்டும். இப்போ மார்க்கெட் பிஹேவியர் முடிஞ்சது. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எஃப்ஐஐ ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ் அவங்க எப்படி இந்த பொசிஷனை இன்னைக்கு மாற்றிருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா, லாங் சைடு வந்து எஃப்ஐஐ வந்து 2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம் நான் கிளியராகவே சொல்லிடுறேன். அரௌண்ட் 2% வந்து கிளைண்ட் அண்ட் எஃப்ஐஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது ஒரு பாசிட்டிவ் சைன். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு. பெரிய லெவலில் இறங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த டேட்டா ரெப்ரசன்ட் பண்ணுறது. இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு எஃப்ஐஏ வந்து நெட் செல்லர்ஸ் தான். பட் எவ்வளோ வால்யூமில் செல் பண்ணியிருக்காங்கன்னா 1500 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து 1600 ஈக்குவலாக பை பண்ணியிருக்காங்க. அப்புறம் ட்ரேட் வால்யூம் வந்து 50% ரெடியூஸ் ஆயிருக்கு. எதனாலன்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி நேற்றுக்கும் இன்னைக்கோட ட்ரேட் வால்யூம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா 50% கம்மியாயிருக்கு. ஸோ இது ஆஸ் எக்ஸ்பெக்டட் இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரிங்கிறதுனால. இப்போ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பிஹேவ் பண்ணும். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் லெவல் இப்போ நம்ம க்ளீனாக வாட்ச் பண்ணணும். நிஃப்டி மறுபடியும் அந்த பாக்ஸ்குள்ளே வந்துருச்சு. உங்களுக்கு 23,500 டு 24,000க்குள்ளே வந்துருச்சு. ஸோ நமக்கு கிளியராக ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,850, அதை விட்ட 24,000 அது ரெசிஸ்டன்ஸ் லெவலு. சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி வந்து 200 டே எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜை கிராஸ் ஆயிருச்சு. அது ஒரு நல்ல சைன் அது. இது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,500. சரிங்களா? பேங்க் நிஃப்டி பொறுத்தா 200 டேஸ் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணலை. சரிங்களா? ஸோ நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி லிட்டில் வீக்காக தான் இருக்குது. அப்புறம் வந்து சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 49,500, ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 51,000.
பார்க்கலாம் இது எப்படி மூவ் ஆகுதுங்கிறது. பட் இப்போ வரலையும் ஏடிஆர்ஸ் எதுவும் பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணல இந்த ஜிடிபி டேட்டாக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி டுமாரோ எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத பார்க்கணும் நம்ம. சரிங்களா? அப்போ மீனிங் என்னன்னா பெரிய லெவல் பிகாஸ் இது ஆல்ரெடி ஆர்பிஐ ப்ரொஜெக்ஷன்ஸ் குடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுடைய ஃபினான்ஷியல் இயர் 2025 ஜிடிபி growth வந்து 6.6 வரலையும் இருக்கலாம் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. முன்னாடி இருக்கிறத விட கம்மி பண்ணிட்டாங்க. சரிங்களா? அது முன்னாடி இன்ஃப்ளேஷன் டார்கெட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு, ஜிடிபி குரோத்தையும் கம்மி பண்ணிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு சிஆர்ஆர் கம்மி பண்ணியிருப்பாங்க பாருங்க. சிஆர்ஆர் ரேட் வந்து கம்மி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆகி இதானது, இம்ப்ரூவ் ஆனது உங்களுக்கு. சரிங்களா? இது வந்து டேட்டா ஆஸ்பெக்ட்ல பெரிய லெவல் ஃபால் இருக்கக்கூடாது. பார்க்கலாம் என்னங்கிறத நாளைக்கு நம்ம பார்த்தா தான் தெரியும். விக்ஸ் வந்து கிளியராவே இன்னைக்கு 6.5 to 7% வந்து விக்ஸ் கம்மியாயிருக்கு. ஸோ அபவ் 14 இருக்கு. 15லேருந்து கீழே குறைஞ்சு 14 வரலையும் வந்திருக்கு. இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் தான். நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் ஆகுங்கிறது இதெல்லாம் இன்புட்ஸ் வச்சு நாளைக்கு பிஹேவ் எப்படி இருக்கும்னா பெரிய லெவல் வேரியேஷன் வரக்கூடாது இந்த ஜிடிபி டேட்டா வச்சு. இதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. பார்க்கலாம் என்னங்கிறத. அடுத்தது வந்து நம்ம என்ன அப்கமிங் டேஸில் என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணணும்னா எஃப்ஓஎம்சியோட மீட்டிங் மினிட்ஸ் வருது. ஜெராம் பவல் என்ன பேசுறாருங்கிறத பார்க்கணும். அவர் எதுவும் ஹிண்ட் கொடுக்குறாரா, 2 ரேட் கட்லேருந்து வேற எதாவது பாசிபிலிட்டி ரேட் கட்ஸ் ஹிண்ட் கொடுக்குறாராங்கிறத பார்க்கணும். அப்புறம் அடுத்தது நமக்கு சப்சிக்வெண்ட் நம்மளுடைய ரிசல்ட் ஏர்னிங் செஷன்ஸ் வராது, பேக் டு பேக் வர ஆரம்பிக்குது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டிசிஎஸ் ஸ்டார்ட் ஆகுது 9th ஜனவரிலேருந்து. ஸோ அதுதான் வந்து மார்க்கெட் டைரக்ஷன்ஸை டிசைட் பண்ணும். இப்போ வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு நியூஸ் என்னன்னா உங்களுக்கு யூஎஸோட டாலர் இண்டெக்ஸ் வந்து அரௌண்ட் 108 109லேருந்து 108.43 இந்த ரேஞ்சுக்கு வந்ததுனால இன்னைக்கு இந்தியன் ருப்பி வேல்யூ வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சரிங்களா? அது ஒரு நல்ல சைனு. நம்ம மட்டும் கிடையாது, மற்ற கண்ட்ரியோட கரன்சியும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது இது இதுக்கப்புறம் டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் குறைஞ்சி வரும்போது நமக்கு இது ஸ்டெபிலைஸ் ஆகும். நம்ம கரன்சி ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் கொஞ்சம் கவனிக்கணும். இதுதான் அப்கமிங் டேஸில் வரக்கூடிய ஈவெண்ட். ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நீங்கள் பண்ணணும்னா ராம் ரம்மி சிம்பிள் மார்க்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 6 to 7 மினிட்ஸ்க்குள்ளே நான் ஷார்ப்பாக முடிச்சிடுறேன். தேங்க்யூ.